ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு நான்வெஜ் ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சுவையும் ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச் கியூட்டி சேனல் ரெசிபியை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் நல்லா இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மெலிசாக நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கிறோமோ அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கணும். வதங்கி கலர் நல்லா மொறுமொறுன்னு ப்ரௌனாக சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கும் போது கருகி போயிடும். அதனால் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு வதங்குற வரைக்கும் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிட்டிங்கன்னா அது நமக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகிரும். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும். இப்போ நான் 1/4 கேஜி அளவுக்கு சிக்கன் நல்லா ஒரு 4-5 தடவை கழுவி மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணும்போது நமக்கு அந்த கவல் வாடை தெரியாது. இப்போ சிக்கனை ஆட் பண்ணிடலாம். நான் 1/4 கேஜிக்கு மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். நீங்கள் சிக்கன் அளவு கூட எடுத்திங்கன்னா வெங்காயத்தோட அளவையும் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்க மாதிரி நல்லா ஃப்ரெஷ் தயிராகவே எடுத்துக்கோங்க. பழைய தயிராக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ரொம்ப புளிச்ச தயிராக வேணால் சேர்க்க வேண்டாம். இப்போ இது கலந்துட்டு ஒன்றா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் தான். நம்மளுக்கு சிக்கன் வேகிற டைம் பார்த்திங்கன்னா 7 நிமிஷம் தான். அதுக்கு மேலே வேக விட்டிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த சிக்கன் கறியை நம்ம சிக்கன் சுக்கா கறியை ரெடி பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, உப்பு தேவையான அளவு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இது எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த எண்ணெயிலே வதங்கட்டும். நல்லா ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கும்போது உங்களுக்கு அந்த மசாலாவோட பச்சை வாசனை பார்த்திங்கன்னா போயிடும். இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் மட்டும் வச்சிடலாம். இப்போ திருப்பி எடுத்துகிட்டு பாருங்கள், அந்த அதுலேயே தண்ணி எதுவுமே ஊற்றலை, எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ திருப்பி ஒரு வதக்கிட்டு கொஞ்சம் போல் தண்ணி அந்த சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சம் போல் மட்டும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம், கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கிரேவி டெக்ஸ்சர் வேணும்னா இன்னும் கொஞ்சம் உண்டான தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் ட்ரையாக பண்ணுறனால நான் தண்ணியோட அளவை கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு பாருங்கள், எந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சுன்னு பாருங்கள். இப்போ இதில் நம்ம கொத்தமல்லி தலையை தூவிட்டு ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். புதினா தலைகள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி தழை சேர்த்ததுக்கப்புறமா திருப்பி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அந்த ஃப்ளேவர் அதில் இறங்கணும், அதுக்காக மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பசங்களுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
ரொம்ப சாம்பார் சாதம், புலாவு, வெஜிடபிள் பிரியாணி இந்த மாதிரி எதோடு வச்சு சாப்பிட்டாலும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். சாதத்தோடு இதை பிரட்டி சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.